அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம என்னதான் ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது சொத்து பிரச்சனை என்று வந்துவிட்டா என்று சொன்னால், அந்த இடத்துல நம்ம அந்யோன்யமாக வாழ்ந்ததெல்லாம் மறந்து ஒருவருக்கொருவர் பகையாக ஆரம்பிச்சிடுறோம். குடும்ப சொத்து பிரச்சனையுடைய விஷயத்தில் மற்ற நபர்களுக்கு கூட விட்டு கொடுப்போமே தவிர, நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில் ஏன் அவன் விட்டு கொடுக்க வேண்டியதானே, ஏன் இவன் விட்டு கொடுக்க வேண்டியதானே என்ற ரீதியில் பகைமை உணர்வு வளர்ந்து 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 இறுதியில் நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வெளியில் திட்டமும் தொடங்கி விடுகிறோம். சரி, அதுக்கு என்ன? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வைக்கிறான்னு சொன்னால், உடன் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு மத்தியில் பகைமை உணர்வு இல்லாத வரதான் அவர்களோட சொர்க்கத்திலே உள்ள நுழைகிறதுக்கு அனுமதியும் தர்றான். நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. துஃப்தஹு லஹும் அப்வாபு ஜன்னத், சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. எப்போ? யௌமல் இஸ்னைன் வ யௌமல் ஹமீஸ், திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுக்கு இணை வைக்காத தன்னுடைய வணக்க வழிபாடுகள்லையும் சரி, தன்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகள்லையும் சரி, இறைவனுக்கு எந்த விதத்திலும் இணை வைக்காத அந்த நபர்களை அல்லாஹு தஆலா மன்னிச்சிடுறான். இவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அவ்வாறு இணை வைக்காத அந்த சூழ்நிலையோட எந்த ஒரு சகோதரர்களுக்கு மத்தியில் பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கிறதோ, உடன் பிறந்த அந்த சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் பகைமை உணர்வு இல்லாமல் இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த நபர்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறாக. அவ்வாறு இல்லை என்று சொன்னால், இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கம், அதாவது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசக்கூடிய அந்த பகைமை உணர்வு மறந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வர தாமதியுங்கள் என்று மலக்குமார்களுக்கு இறைவன் 3 தடவை சொல்கிறான். அப்போ அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் மன்னித்து விட்டு சகோதரர்களாக மீண்டும் அவர்கள் வாழக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தால் தான் அல்லாஹு தஆலா அவர்களையும் மன்னித்து சொர்க்கவாசிகளாக ஆக்குகிறான் என்பது இந்த ஹதீஸினுடைய ஒரு மூல கருத்து. அன்பானவர்களை, சொத்து முக்கியமா, சுகம் முக்கியமா, சொர்க்கம் முக்கியமா என்பதை யோசிப்போம்.